பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து வாடகைக்கு எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். நம்மோட கூட உடன் ஊழியர்களும் அங்கே இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் கடந்த 8 வருடங்களாக அந்த இடத்துல கர்த்தர் ஊழியத்தை செய்ய நமக்கு உதவி செய்திருக்கிறார். உங்களிலே பல பேர் நமக்காக ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேகருக்கு தெரியும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்தித்து ஊழியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய ஊக்கமான ஜெபம் இன்னும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ஜெபத்தாலே நீங்கள் எங்களை தாங்குங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையின் பாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லி நான் விசேஷமாக பேசி கொண்டு வருகிறேன். ஊழியம் செய்கிறவங்களுக்கு, புதுசாக ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு, இல்லை ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக குறிப்பாக நான் பேசி கொண்டு வருகிறேன். ஒருவேளை இது பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒன்று தான். ஏன்னா சபையை குறித்து தெரிஞ்சுக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான். வேதத்தில் எழுதி இருக்கிறவைகளை நான் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக்கி கொண்டு வருகிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கலாத்தியர் புஸ்தகத்திலேருந்து வேத பாடகத்தை தியானிச்சுக்கிட்டு வர்றோம். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது இங்கே 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம அதிகப்படியாக தியானிச்சிட்டோம். 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணுறது மனுஷனுடைய யோசனையின்படி, மனுஷ திட்டத்தை வாங்கி எனக்கு இல்லை, ஒரு மனுஷன்கிட்ட நான் கேட்டு கற்றுக்கிட்டு நான் போதிக்கலை. நான் அதை ஒரு மனுஷனால் 12வது வசனம் சொல்கிறாரு, அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஊழியத்துக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறது, எனக்கு கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, நான் எப்படி கற்றுக்கிட்டு வந்தனோ அந்த பாதையை தான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பல பேருக்கு சொல்லுவேன். அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அனுபவத்தில் கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது முதலாவதாக கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதை அதிகமாக வாசிக்கணும். அவருடைய கீழ்ப்படிதல், அவர் செய்த ஊழியங்கள், கர்த்தராகிய இயேசுவை குறித்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 4 புஸ்தகங்கள், இது பொதுவாகவே ஒரு அடிப்படை விசுவாசி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் முதலாவது வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 4 புஸ்தகங்கள். அப்போது முதல்ல இந்த 4 புஸ்தகங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இயேசுவை குறித்து, இயேசு செய்த காரியங்களை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, நமக்கானப்பட்ட பாடுகளை குறித்து, இயேசு வந்த நோக்கத்தை குறித்து பல காரியங்களை அங்கே அறிந்து கொள்ள முடியும். அடுத்து ஊழியத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முதல்ல வாசிக்கணும். அதுதான் அடிப்படை. ஏன்னா இந்த ஊழியத்தில் ஆரம்ப ஊழியர்கள் துவக்க காலத்தில் எவ்வளவு பாடுகள் பட்டாங்க அப்படிங்கிறது அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலையும் அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை குறித்து நம்ம அதில் பார்க்க முடியும். அவருக்கு நடந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தான் பார்க்க முடியும். நீங்கள் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ஊழியத்துக்கு வர்றவங்க கொஞ்சம் அதிகமாக அதை நீங்கள் வாசிக்கணும். அதாவது ஒரு முறை வாசிட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் திரும்ப ஏன்னா அந்த அழைப்பை பொறுத்து, நீங்கள் உங்களுக்கான அழைப்பு அப்போஸ்தலர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் அப்படின்லாம் நீங்கள் ஊழியத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் எந்த பாதையிலே கடந்து வந்தாங்க, எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக தியானிக்கணும். நீங்கள் அப்படி அதிகமாக தியானிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் ஊழியத்தை குறித்த காரியங்கள், அதை குறித்த சிரமங்கள் என்ன, ஊழியம் எப்படி நாமளும் செய்யணும் அப்படின்னு அதில் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அதிக கவனம் செலுத்தணும். அடுத்தபடியாக ஊழியக்காரர்கள் நம்ம வாசிக்க வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள்.
அப்போ ஒவ்வொரு சபை எப்படி இருக்கணும், அதிகமாக அதில் ஊழியக்காரங்களுக்கு அவர் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். பவுல் எழுதின புஸ்தகங்களை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அதிகமாக சபையின் மேய்ப்பர்களுக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் அங்கே எழுதியிருப்பார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும், சபை எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக அங்கே எழுதியிருப்பார். இந்த பவுலுடைய நிருபங்களை நீங்கள் அதிகமாக வாசிக்கணும். அப்படி நீங்கள் அதிகமாக வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நிறைய காரியங்களை அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், பவுலுடைய அனுபவத்திலிருந்து. இப்போ இங்கே பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறாரு. நான் ஒரு சில காரியங்களை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஏற்கனவே நம்ம அதை தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு வர்றோம். இப்போ இன்றைக்கி ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், இங்கே பாருங்கள், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கம், நான் போதனை கொடுத்தது மனுஷனாலே, நான் மனுஷனுடைய யோசனையின்படி இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படின்னா நான் மனுஷ யோசனையின்படி பேசலை, தேவனுடைய ஆவியின்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம், முதல்ல ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும்னு சொன்னால் தேவ ஆவியினால் நடத்தப்படுறதா இருக்கணும். இன்றைக்கி நிறையா நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுல பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆலோசனைகள் கொடுக்குறதுல நிறைய காரியங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கற்றுக்கொண்ட அந்த அறிவின்படியே நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் பவுல் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மனுஷனிடத்திலே கற்றுக்கொண்டு இல்லை, தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ எனக்கு கிடைக்கப்பட்ட சுவிசேஷம், நான் போதித்த ஒவ்வொரு காரியமும் மனுஷனை பார்த்து கற்றுக்கிட்டு நான் செய்யலை, கர்த்தரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கி பல பேரை நான் சந்திக்கிறேன், ஊழியக்காரில் சந்திக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் சொல்லும்போது அவர்களுடைய அனுபவங்களை அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் நடத்தப்பட்ட விதம் உண்டு. உதாரணத்துக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 2010 ஜனவரி மாதத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை நான் பார்த்துட்டு கர்த்தராகிய இயேசுவுக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். நான் தரிசனம் பார்த்து ஊழியத்துக்கு வந்தவன். என்னுடைய அறையிலே கர்த்தராகிய ஆண்டவர் என்னை நியாயம் விசாரிக்கும்படியாக சிம்மாசனத்திலே அமர்ந்தவராக எனக்கு முன்பதாக வீற்றிருந்த பொழுது அவர் ராஜாவாக எனக்கு முன்னாடி அமர்ந்திருந்தார். அவரை பார்க்கும் பொழுது நடுங்கி நான் முகங்கப்புற விழுந்து கிடந்து பயத்திலே ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது, இன்றோடு என் நிலைமை முடிந்தது, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி பயத்தில் நான் இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என்னை நியாயம் விசாரிக்க வந்தவர், எனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக வந்தவர் அன்றைக்கு என் மீது இரக்கம் வைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். அன்றைக்கு நான் கர்த்தரிடத்தில் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கொடுத்த இரக்கத்துக்காக அவர் சமூகத்தில் விழுந்து கதறி அழுது நன்றி செலுத்தி, அன்றிலிருந்து பல காரியங்கள் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அதுக்கு முன்னாடி இல்லாத என்னுடைய சுபாவங்கள், அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த பல கெட்ட பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு போய் எனக்கு இல்லாத நல்ல சுபாவங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளே வந்தது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய குணாதிசயங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே புகுத்தினார். விட வேண்டிய பல காரியங்கள் என்னை அறியாமலேயே என்னை விட்டு போச்சு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சென்னையில் 1000 லைட் அப்படிங்கிற ஏரியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிரீம்ஸ் ரோட்டில். அப்படி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து எனக்கு சின்ன வயசு, அப்போ எனக்கு ஒரு 24 வயசில் நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு 18 வயசுலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்போ நான் கம்பெனியில் வேலை பார்த்து கர்த்தருடைய கிருபையினால் கடின உழைப்பு, கர்த்தருடைய கிருபை, இரவு பகலாக வேலை பார்ப்பேன். அங்கே அக்கௌண்ட்ஸில் தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே வேலை பார்த்தேன். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிது. சின்ன வயசுலேயே நான் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துட்டேன். அப்போ இரவு பகலாக வேலை பார்ப்பேன், ராத்திரி பகலாக வேலை பார்ப்பேன். இந்த ஷிஃப்ட் கணக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் போனாலும் நான் போக மாட்டேன், இருந்து என் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்படி இரவு பகல் இருந்து வேலை பார்ப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னோட பேசி என்னை மாற்றிறார். நான் கர்த்தரை என்னை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ஐக்கியமாகிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் இல்லை
தொடர்பு உறவு அதிகமாகுது. நான் அவரை மாத்திரமே சார்ந்திருக்கிறேன். என் உலகம் அதுக்கு முன்னாடி வேறு. இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய யோசனை, என் சிந்தனை, என் உலகம் எல்லாமே வேறு. இயேசுவை நான் பார்த்ததுக்கு பின்னாடி என்னுடைய உலகம் இயேசு மாத்திரமே அப்படிங்கிறது போல் மாறிட்டு அவருக்காக மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாகி நான் முழுமையுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் கேட்டு செய்யணும்னு அடுத்து ஒன்று ஒன்றா அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு சொப்பனங்களும் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், சத்தங்கள் கேட்கும், அது மூலமாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அவரோட நெருங்கி உறவை வளர்த்து கொண்டு வர்றேன். ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற ஒரு பையன், என்னுடைய ஜூனியர் ஒரு பையன் என்கிட்ட வந்து, சார் நீங்கள் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, முன்ன மாதிரி இல்லையா? அப்படிலாம் இல்லையே, நான் அதே மாதிரி தான் இருக்கேன். அப்போ அவன் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க சார். எதை வச்சுப்பா சொல்கிறேன் நான் மாறிட்டேன்னு? இல்லை சார், முன்னாடிலாம் நீங்கள் ஏதாவது நாங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோன்னு சொன்னால் கெட்ட வார்த்தையில் பேசுவீங்க, ஏதாவது ஃபைல் இருந்தால் தூக்கி அடிச்சிருவீங்க, பயங்கரமாக திட்டுவீங்க. ஆனால் இப்போலாம் நீங்கள் அப்படி இல்லை சார். ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை கூப்பிட்டு பொறுமையாக சொல்லி கொடுக்குறீங்க. இந்த தப்பு இதனால தான் நடந்துச்சு, இனிமேல் இந்த தப்பை செய்யாத, இப்படி செய்யணும், பொறுமையாக பேசுகிறீங்க சார். இப்படிலாம் உங்களை பார்க்கலையே நாங்கள். இப்போ என்ன புதுசாக நீங்கள் அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ பொறுமையாக பேசுகிறீங்களே என்ன, இப்போ நல்லா எடுத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே என்ன, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் உங்களை பார்க்கலையே, இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும் சார், இப்போ வந்து பயமாக இல்லை சார். சில நேரம் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே நாங்கள் பேசுகிறோம், முந்திலாம் பயத்தோடு பேசுவோம், இப்போ சிரிச்சுட்டே பேசுகிறோம் சார். எப்படி நீங்கள் மாறிட்டீங்க, ஏதோ ஆயிருக்கு சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னான். இவன் சொல்லும்போது தான் நான் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் எனக்குள்ளே. ஆமாம், அந்த பையன் சொல்கிற அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் கிறிஸ்துவை பின்பற்றுக்கிறவனும் கிடையாது, சபைக்கு சர்ச்சைக்கு போகிறவனும் கிடையாது. இவன் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்ல சொல்ல நான் யோசிக்கிறேன், ஆமாம் நான் முன்னாடி இப்படி இல்லையே, இப்படி அன்பா இப்படி பேச மாட்டேனே, இல்லை நான் இப்படி பேசுகிறேன், இது எப்படி மாறிச்சு அப்படின்னு நான் எனக்குள்ளே யோசிக்கிறேன். அப்போ என்னை மாற்றினது யார்? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இயேசு உள்ளே வந்த உடனே அதுதான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்து இயேசு ஒருவனுக்குள்ளே வந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் ஒளிந்து போயின இன்னைக்கு எதெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கோம். பழைய சுபாவம், பழைய குணம் எல்லாம் போயிட்டு இவன் புது மனுஷனாக பிறவி எடுத்துட்டான். இப்போ நான் புது மனுஷனாக பிறவி எடுத்துட்டேன். நான் புது மனுஷனாக பிறவி எடுத்ததுனால பழைய சுபாவங்கள் என்னை விட்டு போயிட்டு, அதை எனக்கு நான் அதை புரிந்து கொள்ள முன்னாடி வேற ஒருத்தர் எனக்கு சாட்சி சொல்கிறான், நீங்கள் மாறிட்டீங்க. அவன் சொல்லும்போது தான் நான் அதை யோசிக்கேன், ஆமாம் நான் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, இவ்வளவு பொறுமையாக அவங்க சொல்கிறது சரியாக தான் சொல்கிறான், இது எப்படி மாறிச்சின்னு சொல்லி தியானிச்சா யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தவர் யார்? கிறிஸ்து. அப்போ இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவானகிய இயேசு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்குள்ளே இல்லாததுனால நான் சாத்தானின் சுபாவங்களை வெளிப்படுத்தினேன். இயேசு எனக்குள்ளே வந்ததுனால இப்போ யாருடைய சுபாவங்களை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தராகிய இயேசுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு எனக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே நான் வேலை முடிஞ்ச உடனே வேகமாக யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. முன்னாடியெல்லாம் சினிமா பார்க்குறது அங்கே இங்கேன்னு சுற்றுறதுக்கு ஓடுவேன். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வேலை முடிஞ்ச உடனே எப்போண்டா வேலையை முடிச்சுட்டு போவோம். வேலை அது முன்னாடி போல ராத்திரி பகல் வேலை, என் வேலையை ஃபுல்லாக முடிச்சிருவேன், அதில் கரெக்டாக இருப்பேன். வேலை முடிஞ்சோடனே அறைக்கு போனதும் கையை காலெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு பைபிள் எடுத்து உட்காருவேன். உட்காந்தேன் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு உட்காந்தேன்னு சொன்னால் காலையில் 5 மணி வரைக்கும் பைபிள் வாசிச்சுட்டே இருப்பேன். பல நாட்கள் பைபிள் அப்படி மார்பில் வச்சாலே தூங்கிடுவேன். பைபிள் என் மார்பில் இருக்கும். ஒரு 5 மணி அப்படியே கண் அப்படி மெல்ல சொருகிற இருக்கும். விடிய 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 உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டே இருப்பேன். நான் எந்த புஸ்தகத்தை என் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் அப்படி வாசித்ததே கிடையாது. நான் படிக்கிற காலத்துலலாம் இப்படி வாசித்தது கிடையாது. ஸ்கூல் புக்கெல்லாம் இந்த மாதிரி அவ்வளோ ஈடுபாடோட தொட்டதே கிடையாது. எந்த புக்கையுமே தொட்டது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்நாளில் பரிசுத்த வேதாகமத்தை தவிர எந்த புஸ்தகத்தையும் நான் அதிகம் வாசித்தது கிடையாது. படிக்கிறதுக்கான அந்த ஆர்வமெல்லாம் பெருசாக எனக்குள்ளே கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு உள்ளே வந்த உடனே அவர் என்னுடைய ஆவியை தூண்டுறாரு பாருங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்காக. அந்த ஒரு தூண்டுதல் எனக்குள்ளே வருது. நான் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றேன், கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கப்பா, நான் வேதத்தை அறியாமல் விட்டுட்டேன்,
இத்தனை வருஷ காலம் 24 25 வருஷத்தை வீணாக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஆவியை கொடுக்குறாரு. வேதம் அப்படி உட்கார்ந்து வாசிக்கிற மணிக்கணக்கா, இரவு ஃபுல்லாக உட்காந்து சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்தை ஒரு இரவில் வாசிச்சிருவேன். 2 நாள் இல்லை, ஒரு புதிய ஏற்பாட்டை முழுக்க வாசிச்சிடுவேன் 2 நாளில். பழைய ஏற்பாடின் மொத்த புஸ்தகத்தையுமே 10 நாளைகளை வாசிச்சிடுவேன். உட்காந்து வாசிச்சுட்டே இருக்கிறது பைபிளை. ரொம்ப ஆர்வமாக வாசி ஒவ்வொரு நாளும் வாசிக்க அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஜெபிக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவா அந்த டைமில் தெரியாது, எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது. சில பேர் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. நான் அவர் கர்த்தருடைய ஆண்டவரத்தில் கேட்பேன், எப்படிப்பா ஜெபம் பண்ணுறாங்க? சொல்கிறாங்க 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்னால் 2 நிமிஷம் ஜெபிக்க முடியலையே. என்ன தான் பேசுவாங்க ஜெபத்தில், எப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. முழங்கால போட்டு கையை தூக்கி இயேசுவே சோதரன் 2 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது அப்படியே என்னுடைய கண்கள் எல்லாம் மூடும். 5 நிமிஷத்தில் அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது, கீழே விழுந்து கிடப்பேன். கர்த்தர் ஏதாவது காரியங்களை வெளிப்படுத்துவார், தரிசனங்கள் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் அப்படி விழுந்த காலையில் தான் எழுந்திருப்பேன். சில நேரங்களில் அப்படி ஒரு 5-6 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டேன். அப்போ நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா பல தரிசனங்கள் அதில் இருக்கும். இப்படி கர்த்தராகிய ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அடுத்து ஒரு 2 மாதங்கள் போகுது, இப்படியே போகுது. 2 மாதங்கள் ஆகுது. கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு நாள் இதே முதல் நாள் தரிசனமானது போல தரிசனமாகி ஊழியத்துக்கு வரும்படியாக சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், என்னுடைய ஊழியத்துக்கு நீ வரணும், என் வேலையை செய்யணும்னு சொல்லி. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, வேலைக்கு அழைக்கிறார், அவருடைய வேலையை செய்யணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா இது கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஊழியம் அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வேலை செய்கிறதுக்காக நம்ம எப்படியெல்லாம் தேடி ஓடி இந்த வேலை கிடைச்சிராதா, அந்த வேலை கிடைச்சிராதா ஓடுறோமே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்காக எப்படி பிரயாசப்படுறோம், அதுக்காக விழுந்து விழுந்து எப்படியெல்லாம் படிக்கிறோம், அந்த வேலைக்காக எப்படி நம்ம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறோம், அங்கே எப்படியாவது அந்த கம்பெனியில் வேலைக்கு நுழைஞ்சிடணும்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு எஜமானன், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானங்களை உண்டாக்கினவர், அவருடைய கம்பெனியில் அவருக்காக வேலை செய்ய போகிறோம். அப்போ இருக்கிறதுலையே எது ரொம்ப உத்தமமானது, எந்த வேலை உயர்வான ஒன்று? நீ அழிஞ்சு போகிற பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு முயற்சிகளை எடுத்து ஓடுறோம். ஆனால் அழியாத ஆத்தும ஆதாயத்துக்காக, நிலையான ஒரு ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய சேனையில் நானும் ஒரு போர் வீரனாக, கர்த்தருடைய வேலைக்காரர் நானும் ஒருவனாக, அப்படி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னால், அப்போ இதில் எது ரொம்ப உத்தமமான ஒன்று? யோசிச்சு பாருங்கள். அந்த நேரம் கர்த்தராகிய ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு காலத்தில் நான் பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக பிரயாசப்பட்டு ஓடினேன். பல கம்பெனிகளுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்கேன், பல இடங்கள் போயிருக்கேன். நல்ல சம்பளம் வேணுமே, நல்ல கம்பெனிகள் இருக்கணுமேன்னு சொல்லி பல இடங்கள், பல வேலைகளை ரிஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது மனுஷனுக்காக வேலை செய்கிறதுக்கு, பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓடுறோம். இப்போ எல்லாத்துக்கும் மேலான ஒருத்தர், எனக்காக ஒரு புது உலகத்தையே அவர் உண்டாக்கி தரக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ எனக்காக வேலை செய்வியா அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட மறு செகண்ட், அடுத்த வினாடியே என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, ஆண்டவரே நான் நிச்சயம் உமக்காக செய்வேன்ப்பா. ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிட்டேன், உமக்காக நான் உங்களுடைய வேலையை செய்வேன்னு. ஆனால் ஊழியத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டம் ஊழியம்னா என்னன்னு தெரியாது, இதில் என்ன இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தான், பரலோக தெய்வம், எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர், எல்லாத்துக்கும் எஜமானன், சர்வத்துக்கும் மேலான ஒருத்தர் அவர் வேலைக்கு கூப்பிடுறாரு. அப்போ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சந்தோஷம், எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னையும் ஒருத்தனாய் மதிச்சு, இவனும் ஒருத்தர் என்னுடைய பணியில் இவனும் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட வந்திருக்கிறாரு அப்படின்னு வேதத்தை அப்போ தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் வாசிக்கும் போது நானும் ஒருத்தனா அதில்
இயேசுடைய சீஷர்களை வாசிச்சிருக்காங்க. இயேசு கூப்பிடுறாரு, 12 அப்போஸ்தலரை தீர்மானிக்கிறார், அப்போஸ்தலர் பவுலெல்லாம் ஊழியத்துக்கு கலைக்கிறாரு, இன்னைக்கு என்னைய அழைச்சிருக்கிறாரு. அப்போ அவர்களில் ஒருவன் நானும். எனக்கு மிகுந்த சந்தோஷத்தோட சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அடுத்து ஒரு காரியம் சொல்கிறார். நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், 3 நாட்கள் உனக்கு நான் அவகாசம் கொடுக்குறேன். நீ நல்லா நிதானமாய் யோசித்து ஒரு முடிவை சொல்லு. நான் இப்போ யோசிக்கிறேன், எதுக்கு 3 நாள் அவகாசம்? 3 நாள் அவகாச கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த 3 நாள் அதுக்கப்புறம் அவங்க முதல்ல நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் 3 நாள் அவகாசம் கொடுத்ததுனால இப்போ நான் யோசிக்கிறேன், 3 நாள் அவகாசம் எதுக்கு கொடுத்தாங்க? சரி, அப்போ தான் ஒன்று ஒன்றா யோசித்து பார்க்குறேன், வேலையை விட்டோம்னா என்ன ஆகும்? அப்போ எனக்குள்ளே பல சிந்தனைகள் வருது. வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஏன்னா எனக்கு ஊழியத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன், ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வேலையை விட்டேன்னா அடுத்த நேரம் என் சாப்பாட்டுக்கு என் நிலைமை என்ன ஆகும்? நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் எல்லாம் கிடையாது. என் தாய் தகப்பன் எனக்காக நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரல நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நான் உழைச்சா தான் நான் சாப்பிட முடியும். என் அடுத்த காரியங்கள், அடுத்த குடும்ப காரியங்கள், என் வாழ்க்கைக்கான காரியங்களை தீர்மானிக்க நான் உழைச்சாகணும். இப்போ வேலையை விட்டுட்டேன்னு சொன்னால் என் அடுத்த நேரம் பிழைப்பு என்ன ஆகும்? இப்படி யோசிக்கிறேன். எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அடுத்து ஒரு வஸ்திரம் உடுத்தணும்னா அதுக்கு என்ன ஆகும்? இப்போ நான் இருக்கிற வீடு எனக்கு கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ளாட்டு சென்னையில் கிரீம்ஸ்டோரில் அவங்க கொடுத்ததில் நான் இருக்கேன். நான் வேலையை விட்டுட்டேன்னா இங்கேருந்து என்னை அனுப்பிடுவாங்க. அப்போ நான் எங்கே போய் குடியிருப்பேன்? தாய் தகப்பனோட போய் எத்தனை காலம் இருக்க முடியும்? அப்போ எனக்கு திருமணம் ஆகலை, சின்ன வயசு, வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு ஆதரவுக்கு யாருன்னா எங்கே தான் போவேன்? அப்படியே யோசிக்கிறேன். இன்றைக்கும் திருமணம் முடிக்காமல் தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். அப்போது யோசனைகள் வருது, எனக்குள்ள எதிர்காலத்தை குறித்து யோசனைகள் வருது. வேலையை விட்டுட்டேன்னு சொன்னால் அப்போ எனக்கு இந்த அழைப்பு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. வானு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு, அதுவும் யோசிச்சு பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. யோசிச்சு பார்க்குற 3 நாள் உட்காந்து அடுத்த நாள் புசிப்புக்கு ஆகாரத்துக்கு எங்கே போவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், எங்கே போய் தங்குவோம், உடுத்துகிற உடைக்கு என்ன செய்வோம். அப்போ கண்ணாடி முன்னாடி எதேச்சியாக போய் நிற்கும் போது அது எதேச்சியாக அப்படி கன்னத்தில் கை வைக்கும்போது தோணுது, ஷேவிங் பண்ணணும்னா ஒரு பிளேடு வாங்குறதுக்கு எங்கே போவோம்? அப்போ நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறது? ஏன்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு பிறந்து வளர்ந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சது வரைக்கும், அதாவது ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் வரைக்கும் எந்த வீட்டிலையுமே, அதாவது என்னுடைய உறவினர்கள் தவிர நண்பர்கள் முதற்கொண்டு சொல்லி யார் வீட்லேயும் நான் சாப்பிட்டது கிடையாது. என் நண்பர்கள் வீடுன்னு சொல்லி எந்த வீட்டிலையும் சாப்பிட்டது கிடையாது. எங்கேயுமே நான் தண்ணி குடித்தது கிடையாது. நான் எவ்வளவு விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளையில் விளையாட சுற்றி வந்தாலும் சரி, என் வீட்டில் வந்து தான் தண்ணி குடிப்பேன். நான் வெளியில் எங்கேயும் தண்ணி குடித்தது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அப்போ திடீர்னு நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட போய் நிற்கிறது? தாய் தகப்பன்கிட்ட கூட போய் நின்று எதுவும் கேட்டது கிடையாது எனக்கு வேணும்னு. ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப அந்த சொல்லுவாங்க பயங்கர கோபம், ரோசம்லாம் ரொம்ப தலைக்கு மேலே உண்டு. அப்போ நான் இது வரைக்கும் அப்படி யார்கிட்டையும் எதுவும் கேட்டு சாப்பிட்டது கிடையாது, வாங்கினது கிடையாது. 18 வயசில் வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் யாருக்கும் பாரமாக இருந்தது கிடையாது. இப்போ நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நேரம் சாப்பாடு எனக்கு யார் தருவா? தாய் தகப்பன்கிட்ட போய் நிற்கிறதா? யார் கொடுப்பா எனக்கு? யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா? இதெல்லாம் எனக்குள்ளே அப்படி வருது. என்ன ஆகும் என் நிலைமை? ஏன்னா நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கோ எங்கேயுமே போனது கிடையாது. எந்த பாஸ்டர் கைக்கு கீழே இருந்தது கிடையாது. எந்த பாஸ்டரை கற்றுக் கொடுத்தது கிடையாது. ஊழியங்களெல்லாம் எதுவும் தெரியாது. ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கை எப்படி நடக்கும், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சாட்சி கூட கேட்டது கிடையாது. ஒரு ஊழியக்காரன் தான் குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊழியக்காரனுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ நான் அப்படியே 3 நாளை யோசிச்சுட்டு அப்போ எனக்குள்ளே ஒரே ஒரு காரியம் மட்டும் வருது. கிறிஸ்து ஆகிய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு நமக்காக உயிரையே கொடுத்துருக்கிறார். நீ யார்? தூசி, நீ பூமியின் புழுதி. காற்று அடிச்சிச்சின்னு சொன்னால் நிற்க முடியாது. வேதம் சொல்லுது ஆதியாகம புஸ்தகத்தில் மனுஷனை பூமியின் தூளில் இருந்து உருவாக்கினார்னு. மண்ணிலிருந்து உருவாக்கினார் நம்ம தமிழ் வேதாகமத்தில் வாசிப்போம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டில் இருந்துன்னு இருக்கும், தூசி, குப்பை, அதில் இருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷன்.
நீ யார்? அப்படிப்பட்ட உனக்கு, மண்ணான உனக்கு, எதுவும் இல்லாத உனக்கு தன் உயிரையே கொடுத்துருக்கிறாரு. நீ இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு பாவம் செஞ்சு, நீ இவ்வளவு அருவருக்கப்பட்ட காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு கெட்ட சிந்தனைகள் உனக்குள்ளே இருந்தது. எத்தனை பேருக்கு விரோதமாய் தீங்க நினச்சிருக்க, எத்தனை காரியங்களை அருவருப்பானதை செஞ்சுருக்க. இவ்வளவெல்லாம் செஞ்சிருந்தோம் கர்த்தராகிய ஆண்டவர் உனக்காக தான் உயிரையே கொடுத்துருக்கிறார். நீ என்ன செய்ய போகிற அவருக்காக? இந்த கேள்வி எனக்குள்ளே வருது. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆமாம், நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக இறங்கி வந்து வரும். நான் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருக்கும். ஒருவர் என்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னார், பல வருடங்களுக்கு முன்னாடி ஊழியத்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 வருஷங்கள் இருக்கலாம், 2-3 வருஷங்கள் இருக்கும். அப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், நான் வேலையை விட்டுட்டு இப்படிலாம் கர்த்தருக்காக ஊழியத்துக்காக வந்து என்னுடைய நிலைமைகளை பேசிக்கொண்டு ஒருத்தருக்கு இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் வருத்தப்படாதங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்கீங்க கிறிஸ்துவுக்காக, ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கிடைச்ச தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் கேட்டது போல் கர்த்தருடைய குரலை எங்களால் கேட்க முடியுமா? உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காத, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத. அப்போ அதெல்லாம் ரொம்ப பெருசு. கோடான கோடி பணத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் கர்த்தருடைய தரிசனத்தையும் அவருடைய ஆவியையும் அவருடைய சத்தத்தையும் கேட்கிறதெல்லாம் பெரிய காரியம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கே, அதுக்கு விலையே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி விலை மதிப்பில்லாத ஒருவர் என்னை போல ஆளை ஒரு மனுஷனு மதித்து நானும் ஒரு ஆளுன்னு என்கிட்ட வந்து பேசுகிறாரு, என்கிட்ட வந்து என் வேலையை செய்ய வரியான்னு கூப்பிடுறாருன்னு சொன்னால், அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவருக்காக இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன? அப்போ யோசிக்கிறேன், ஆண்டவரே எனக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் கேட்டதையும் கேட்காததையும் எல்லாம் எனக்காக செஞ்சீங்க. இந்த சின்ன வயசில் இத்தனை பேருக்கு அதிகாரியாக ஒரு 3 பிரான்ச்சுக்கு இன்சார்ஜாக நான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு கீழே பல பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. எனக்கு வயசே 24, 25 வருஷம் அனுபவம் உள்ள அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் எல்லாம் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. நான் அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜாக இருக்கேன். அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை நான் இன்டர்வியூ எடுத்து வைக்கிறேன். அவங்கெல்லாம் என்னை விட அதிகம் எம்பிஏ படித்தவங்க. அந்த காலத்தில் நான் பிறந்ததே 1985, 84 ஒருத்தர் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சவர், அப்போவே வேலையை துவங்கினவர், அவர் அன்றைக்கி எனக்கு கீழே வேலை செய்கிறாரு. அப்போது இதெல்லாம் நான் கேட்காமலே செஞ்ச ஆண்டவர், அவருக்காக இந்த உயிர், இந்த ஜீவன், இது அவர் கொடுத்தது தானே. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஜீவனை நீங்களே எடுத்துக்கோங்க, உங்களுக்காக கொடுக்குறேன். நான் இந்த வேலையை விட்டுட்டு வரேன், என்னானாலும் சரி, நான் உங்களுக்காக, நீங்கள் என்னை அழைச்ச அழைப்பில் உங்கள் ஊழியத்தை நான் செய்வேன். எனக்கு பசியாக இருக்கிறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன். என் தரித்திரத்துக்காக முறையிட மாட்டேன், கேட்க மாட்டேன். எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நான் பட்டினியாக இருந்து செத்தாலும் அதை பற்றி நான் உங்ககிட்ட நான் பசியாக இருந்து செத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் உங்கள் ஊழியத்தை செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். 3 நாள் யோசிச்சுட்டு ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்காக, நீங்கள் எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. இந்த ஜீவன், இந்த ஆத்மா நீங்கள் கொடுத்தது. இந்த ஆத்மா மரித்தாலும் வாழ்ந்தாலும் உங்களுக்காக ஆண்டவரே, நான் உங்கள் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னேன். சொல்லி அன்றைக்கி என்ன ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஊழியத்துக்காக. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல காரியங்கள் நடந்தது. இன்றைக்கி பேசுகிறதுக்கு அதிகமாக நேரம் இல்லாதனால இதோடு இதை நான் முடிச்சுக்கொள்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு என்னுடைய இந்த சாட்சி கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு வேளை புதிதாக நீங்கள் ஊழியத்துக்கு வர்றவங்களாக இருந்தால், இல்லை நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் இதில் யோசித்து பாருங்கள். நான் சொன்ன காரியங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்காக எவ்வளவு காரியங்களை செஞ்சுருக்கிறாருன்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.